மேலும் இது போன்ற இன்னும் பல பயனுள்ள டுடோரியல் வீடியோக்களுக்கு நமது சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் டூலை இப்போ நான் திரும்ப செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ண போகிறது பேராகிராஃப் டைப்புங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த மெத்தடில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், மவுஸை கிளிக் பண்ணிக்கிட்டே எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் இந்த பேஜில் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு பேர் ஃப்ரேம்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரேம் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோன்னா இப்போ நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மவுஸ்லேருந்து கையை அதாவது விரலை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே வந்து கர்சர் உள்ளே வந்துடும். அங்கேருந்து கர்சர் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இதுக்குள்ளே கர்சர் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஃபாண்ட்டோட சைஸை நீங்கள் கொஞ்சம் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுற அந்த டெக்ஸ்டோடைய அளவு வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். இது வந்து பேராகிராஃப் டைப். ஸோ இது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பேஜ் லே அவுட்டோ இல்லை வந்து வேறு ஏதாவது நிறைய ஒரு 3-4 பேராகிராஃப் மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா இந்த பேராகிராஃப் டைப்புங்கிற அந்த ஆப்ஷனை ஒரு ஃப்ரேம் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டிஸ்டிக்கில் வந்து ஏதாவது ஒரு சிங்கிளாக ஒரு வேர்டு மட்டும் நீங்கள் டைப் பண்ண போகிறதா இருந்தால் ஆர்டிஸ்டிக் டைப்புங்கிற ஒரு அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ரெண்டுத்துக்குமே நம்ம ஒரே ஒரு அந்த டெக்ஸ்ட் டூலுங்கிற டூலை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த டெக்ஸ்ட் டூலில் 2 விதமான டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், ஆர்டிஸ்டிக் அண்டு பேராகிராஃபு. இப்போ இந்த ஆர்டிஸ்டிக் டைப்பு அண்டு பேராகிராஃப் டைப்பு இந்த 2 விதமான டெக்ஸ்ட் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணோம். இப்போ இதில் சில ஆப்ஷன்ஸ் மேலே ஃபார்மேட்டில் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றுறது, போல்டு இட்டாலிக் அண்டர்லைன் கொடுக்குறது, ஃபாண்ட் சைஸ் மாற்றுறது, அலைன்மெண்ட் கொடுக்குறது, இதை மாதிரி ஒரு சில விஷயங்கள். அப்புறம் வந்து இந்த புல்லட்ஸ் அண்டு நம்பரிங் எல்லாம் கொடுக்குறது, ட்ராப் கேப் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேராகிராஃப் டைப்பில் க்ரியேட் பண்ண ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். ஆர்டிஸ்டிக்கில் பண்ண ஒரு டெக்ஸ்ட்டுக்கு உங்களால் சில விஷயங்களை அப்ளை பண்ண முடியாது. அது என்னென்னங்கிறது அடுத்தடுத்த டுடோரியலில் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ பேராகிராஃப் டைப்புக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட்ஸ் அண்டு நம்பரிங் யூஸ் பண்ணலாம், ட்ராப் கேப் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒன்லி பேராகிராஃப்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆர்டிஸ்டிக்காக நீங்கள் டைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் எப்படிங்கிறத இனிமேல் வரக்கூடிய டுடோரியலில் நம்ம வந்து பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்களை உங்களுக்கு தெரிஞ்ச சோசியல் மீடியாவில் ஒரு ஃபேஸ்புக் குரூப்போ இல்லை வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஏதாவது இருந்ததுன்னா நிறைய ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த டுடோரியலில் சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.